வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். KRS அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு மீண்டும் 1,00,000 கன அடியாக அதிகரிப்பு. அணை முழுவதும் நிரம்பியதால் பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 70,000 கன அடியிலிருந்து 80,000 கன அடியாக அதிகரிப்பு. பரிசல் இயக்கவும் குளிக்கவும் 11வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பு. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 58,973 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 93 அடியை தாண்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நீர்பிடிப்பு பகுதிகளில் நீடிக்கும் தொடர் மழையால் பில்லூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கன அடியாக உயர்வு. அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் பாதுகாப்பு கருதி பவானி ஆற்றில் நீர் திறப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் மழையால் அரியலூர் அணை நிரம்பியது. அணையிலிருந்து வினாடிக்கு 1,210 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. டெல்லி சாணக்கியபுரியில் உள்ள வைகை தமிழ்நாடு இல்லத்தில் புதிய கட்டடங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காலோனி மூலம் அடிக்கல். 257 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாடு இல்லம் கட்டப்படுகிறது. தொழில் முதலீடுகளை ஈர்க்க ஆகஸ்ட் 22ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதலமைச்சரின் பயண திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி. அரசியல் சார்புள்ள வழக்கறிஞர் ஒருவரை குற்ற வழக்கு தொடர்பு துறை இயக்குநர் பதவிக்கு நியமிப்பதா என EPS கண்டனம். வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னாவை அப்பதவியிலிருந்து திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உதகை நீதிமன்றம். கூடுதல் சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொள்ள போலீசார் அனுமதி கோரியதை அடுத்து நீதிபதிகள் உத்தரவு. மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி எம்பிக்கள் கடும் அமளி. மத்திய பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து முழக்கம். நாடாளுமன்ற வளாகத்தில் கர்நாடக பாஜக எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையத்தில் நடைபெற்ற முறைகேட்டை கண்டித்து முழக்கம். ಫಲಾನುಭವಿಗಳಾದಂತ ಸಿದ್ದರಾಮಯ್ಯನವರಿಗೆ ಮುಳುಗಿರುವ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳಿಗೆ ವಾಲ್ಮೀಕಿ ಹಗರಣದಲ್ಲಿ ಭಾಗಿಯಾದ ಕಾಂಗ್ರೆಸ್ ಕರ್ನಾಟಕ ಸೇ கார்கில் போர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை. 25வது ஆண்டு போர் வெற்றி தினத்தை முன்னிட்டு மலர் வளையம் வைத்து வீர வணக்கம்.
கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த நமது வீரர்களுக்காக இந்த தேசம் தலை வணங்குகிறது. கார்கில் போருக்கு பிறகும் பாகிஸ்தான் பாடம் கற்கவில்லை என்றும் கார்கில் வெற்றி தினத்தையொட்டி பிரதமர் மோடி பேச்சு. மரணமே இல்லாத தியாகம் என்பதை கார்கில் வெற்றி நமக்கு உணர்த்துகிறது. எல்லையில் தீவிரவாதிகளின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என்றும் பிரதமர் மோடி திட்டவட்டார். கார்கில் போர் வெற்றி தின வெள்ளி விழா கொண்டாட்டம். போர் நினைவிடத்தில் முப்படை வீரர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை. உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆஜர். உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து அவதூறு வழக்கில் ஆஜராகி விளக்கம். கோவை மாநகராட்சியில் திமுக அதிமுக கவுன்சிலர்கள் இடையே வாக்குவாதம். வீடு கட்டுவதற்கான ஆன்லைன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி முழக்கம். எச்சில் எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற இச்சக பிறவிகள் தாங்கள் அல்ல. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாருக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. பிரதிபலிக்கின்ற இச்சக பிறவிகள் நாங்கள் அல்ல. எங்கள் முதல்வர் அந்த வழியிலே எங்களை வளர்க்கவில்லை. ஆகவே இதைவிட கடுமையான விமர்சனங்களை எங்களால் சொல்ல முடியும். ராணிப்பேட்டை ஆற்காடு இடையிலான பாலாற்றின் குறுக்கே உள்ள பழைய மேம்பாலத்தின் பராமரிப்பு பணிகள் தீவிரம். போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் மக்கள் அவதி. தமிழகத்தில் உள்ள 18 கிளை சிறைகளை நிரந்தரமாக மூட எந்த உத்தரவும் வழங்கப்படவில்லை. தவறான செய்திகளை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சிறைத்துறை அறிவுறுத்தல். சென்னை அண்ணா நகர் போலீஸ் பூத் அருகே மதுபோதை ஆசாமி பெட்ரோல் குண்டை வீசியதால் பரபரப்பு. கொலை முயற்சி வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் மீண்டும் சிறை வேண்டி குண்டு வீசியதாக விசாரணையில் ஒப்புதல். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தின் 442வது ஆண்டு தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மரியே வாழ்க என விண்ணத்திர பக்தி முழக்கமிட்ட பக்தர்கள். உயிரையே கொடுத்து நம்மை மீட்டவர் இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே முனியப்பன் கோவிலில் திருவிழா கோலாகலம். 200க்கும் மேற்பட்ட ஆடு கோழி சேவல்களை பலியிட்டு நேர்த்திக்கடன் செலுத்திய ஒரே நேரத்தில் பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டதால் பரபரப்பு. டெல்லியில் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழக துணைவேந்தர் இல்லத்தை மாணவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. விடுதியில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கம். மகாராஷ்டிரா மாநிலம் அலிபாக் அடுத்த ராய்காட்டில் சிக்கி தவித்த 2 பேர் மீட்பு. ஹெலிகாப்டர் மூலம் இருவரையும் பத்திரமாக மீட்டது இந்திய கடலோர காவல்படை.
தலைநகர் டெல்லியில் நள்ளிரவு முதல் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து நெரிசல். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கொட்டி தீர்த்த கனமழை. பழைய மும்பை புனே தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. குழந்தைகளுடன் பெற்றோர்கள் எப்பொழுதும் தொடர்பில் இருக்கும் வகையில் புதிய வாட்சை அறிமுகம் செய்தது. ஆப்பிள் ஃபார் யோர் கிட்ஸ் வாட்சில் இடம்பெற்றுள்ள புதிய அம்சங்களால் பெற்றோர்கள் உற்சாகம். நடிகர் தனுஷின் 50வது படமான ராயன் திரைப்படம் இன்று வெளியானது. சென்னை ரோகிணி திரையரங்கில் சிறப்பு காட்சியை காண குவிந்த ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம்.